இந்தியாவில் வேற எங்க நடக்கலையான்னு கேட்பாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள் சற்றும் கூச்சமில்லாமல் வெக்கமில்லாமல் இந்த மாதிரி கேள்வியை முன்வைப்பாங்க. நான் சொல்றேன், டேட்டா நான் சொல்ல, வெப்சைட்ல போய் பாருங்க. அதிமுக ஆட்சியை விட 50% திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எஸ்பெஷலி பெண்களுக்கான, அதுவும் மாணவிகளுக்கான பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது. ஏன் அதிகரிச்சிருக்கு? ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பேசுறோம். ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோது பதங்கிற மாதிரி. நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க, இது முக்கியமானது. தஞ்சாவூர்ல ஒரத்த நாடு பாப்ப நாடுங்கிற இடத்துல 43 9வது 10வது படிக்கிற மாணவிகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு. இது அந்த குழந்தைங்க பயந்து போய் என்ன பண்ணிருக்கு, 10 9 8ங்கிற சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை கூப்பிட்டுருக்காங்க. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பரை கூப்பிட்டோன்னே அங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கலெக்டரேட்ல டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் ஒன்று இருக்கும். அந்த யூனிட்ல டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் ஒருத்தர் இருப்பார். அவங்களுக்கு கால் பண்ணோன்னே அங்கிருந்து போய் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அந்த குழந்தைகள்லாம் முத்துக்குமரன்ங்கிற மேக்ஸ் வாத்தியாரு எங்களுக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணினாருன்னு 9வது 10வது படிக்கிற 43 குழந்தைகள் ஒரே மாதிரி எழுதி கொடுத்திருக்காங்க. இதை எடுத்துட்டு போய் ரிப்போர்ட்டா கொடுக்கறாங்க டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ரஞ்சித் குமார். இதை கையில கொடுத்தா அவர் வாங்கி வச்சுட்டு கம்முனு உட்கார்ந்தார். இதை அடுத்து சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆபீசருக்கு போகும்போது அவர் என்ன பண்றாரு, அந்த வாத்தியார வெறும் சஸ்பெண்ட் பண்ணி அரை சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிடறாரு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடந்தது இந்த சம்பவம். செப்டம்பர் அக்டோபர் 43 9வது 10வது படிக்கிற சிறுமிகளை ஒரே வாத்தியார் பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பெண்கள் சொல்லியும் 2 மாதத்திற்கு எஃப்ஐஆர் கூட போட வக்கில்லாத அரசாக திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு இருந்திருக்கு. நான் கேட்கிறேன், ஸ்டாலின், உதயநிதி, அந்த ரஞ்சித் குமார் ஆபீசர், உங்க வீட்டுல ஒரு சின்ன பொண்ணுக்கு இப்படி இருந்தா சும்மா இருப்பீங்களா? உங்க வீட்டுல 43 பெண்கள் சிறுமிகளுக்கு நடந்து எஃப்ஐஆர் போடாம இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த 43 பெண்களுடைய பேரண்ட்ஸே போய் போராடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு. எஃப்ஐஆர் போட்டு இப்ப வரைக்கும் உச்ச நீதிமன்றம் அரசாணை எல்லாமே இருக்கு. இந்த ரஞ்சித் குமார் அவர்கள் அவருக்கு தெரிஞ்சும் தகவல் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அந்த 43 பெண்களோட பேரு வெளியே வந்துரும் சொல்றாரு. இது ஒரு சம்பவம். 3 மாசம் ஆச்சு, எந்த நடவடிக்கை எடுக்கல ரஞ்சித் குமார் மேல. இது மாதிரி 1000 சம்பவங்கள் இருக்கு. ஐயோ அம்மானு பாலியல் பிரச்சனை எப்போ ஒவ்வொரு பெண்களும் கத்தும் போது கேட்காத